முள்ளு குத்தும் போது சொன்னாரா? பவுல் வந்து முள்ளு குத்துறதை வந்து சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரா? 3 முறை ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே இது என்னை குத்திட்டே இருக்குது. சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றார். நம்ம சொல்லாததுனால அவருடைய பலன் பூரணமாய் விளங்க மாட்டேங்குது. ஆண்டவரே சிலர் பண்ணது என்னால் மன்னிக்கவே முடியாதுப்பா, என்னால் மறக்கவே முடியல ஆண்டவரே, என்ன அப்படிதான் ஆண்டவர் டியூன் பண்ணிட்டு இருக்கிறார். சில நபர்கள் நான் செய்தது ஊழியத்தில் ஒரு வந்து நல்லா ஆண்டவருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்கு ஒருத்தர் வரல. 1 மாதம் கழித்து ஒரு நாள் நைட்டு வெளியே நின்று பெல் அடிக்கிறார். நான் பார்க்குறேன், இவரையும் வெளியே நிற்கிறார். பிரதர் உள்ளே வாங்க. இல்லை நீங்கள் வெளியே வாங்க. வெளியே போயாச்சு. வெளியே போனோன்னு என் கையை பிடிச்ச என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நல்லா தானே இருக்கீங்க. இல்லை என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? இல்லை 1 மாதம் ஆச்சு நான் சர்ச்சுக்கு வந்து. ஏன் வரல? இல்லை அது உங்களை பற்றி ஒருத்தங்க சர்ச்சில் உள்ள ஒருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வர பிடிக்கல, வரல. அப்புறம் இப்போ ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? எனக்கு 1 வாரமாக தூக்கம் வரல. அதுக்கு நான் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஓடி போய் மன்னிப்பு கேள், அப்போ தான் உனக்கு தூக்கம் வரும், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம், ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சொன்ன நபர் யார் பிரதர்? இல்லை அது உங்களுக்கு வேண்டாம் பிரதர். இல்லை இருந்தாலும் சொன்னது யாருன்னா நம்ம பாஸ்டர் நம்மள்கிட்டயா வித்தர். ஏன்னா நான் அவரையும் மன்னிக்கணும்ல. உடனே சொல்லிட்டார், இந்த நபர் சொல்லிட்டார், இப்போ நான் அவரை மன்னிச்சிட்டேன், இவர் சந்தோஷமாக போயிட்டாரு, நான் உம்மனு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் எப்படி என்னை பற்றி சொல்லலாம்? ஆமே. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். எப்போ இது ரியாக்ட் பண்ணுவேன்னா, அவரை எப்போல்லாம் பார்ப்பேனோ என் ஃபேஸ் மாறும். அது வரைக்கும் 4 பேர்ட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். அந்த நபரை பார்த்ததும் ஃபேஸ், அவர் அங்கே வாராருன்னா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், போயிடுவேன். ஒரு ஊழியர் கூட்டம் நடக்குது, ஊழியர் கூட்டத்துக்கு போகிறேன், பின்னாடி உட்காந்து இருக்கிறேன். அப்போ நல்லா வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் போய் நல்லா பாட்டு பாடுறேன், என்னால் கனெக்ட் ஆகவே முடியல. அப்போ நமக்கு ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியலன்னா முதல்ல நடத்துகிற ஆள் மேலே தான் குத்தத்தை வைப்போம். நடத்துகிற ஆள் சரியில்லையோ இல்லையே, எல்லாரும் தானே வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சேரில் அப்படி உட்காந்து, ஆண்டவர் என்னால் ஏன் ஆண்டவரை கனெக்ட் ஆக முடியல அப்படி கேட்கும்போது, ஆண்டவர் அந்த நபர் அப்படியே கொண்டு வராங்க பாருங்கள். அந்த நபர் அப்படி கொண்டு வந்தது என் ஃபேஸ் தேவ சமூகத்தில் இந்த காயினுடைய முகநாடி வேறுபட்டதில்லை, அப்படியே மாறிச்சு. ஆண்டவர் சொன்னார், மன்னிச்சுக்கோ. அப்படி முடியாது ஆண்டவரை. எப்படி ஆண்டவரை? ஆண்டவர் சொன்னார், நீ மன்னிக்கலைன்னா என் பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. இந்த ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதில் அந்த லைனில் நின்று அனுபவிக்கும் போது என்னால் தாங்கவே முடியல. எப்படி ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க? நான் இருக்கோம் கூட இருக்கிறத நீ அனுபவிக்கணும்னு நீ மன்னிச்சுதான் ஆகும். இந்த சம்பவம் காலை ஒரு 11 மணிக்கு நடக்குது. மீட்டிங் 2:30 முடியுது. 2 மணி வரை போராடிட்டு இருக்கிறார். லாஸ்ட்டு செர்மன் முடிஞ்சு பாஸ்டர் வந்து ப்ரேயருக்கு திருப்பி நடத்துகிறாரு. திருப்பி நான் அப்படியே உட்காந்துருக்கேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறார், நான் உன் கூட இருக்கிறத அனுபவிக்க கூடாத அளவுக்கு உனக்கு வைராக்கியம் இருக்காடா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர்கிட்ட ஒன்று, எனக்கு மன்னிக்க மனசே இல்லை ஆண்டவரே, ஆனால் எனக்கு நீங்கள் வேணும், அதுக்காக நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டேன் பாருங்க. ஒருத்தங்க பின்னாடி வந்து நம்மளை ஹக் பண்ண அப்படி இருக்கும், அப்படி ஒரு உணர்வு ஆண்டவர் எனக்கு தந்தார். நம்ம பலிபீடத்தை செப்பனிட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம பிள்ளைகளுக்காகலாம் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுறோமே, பலிபீடம் செப்பனிடாமல் இந்த கண்ணு ஆக்சுவலாக இதெல்லாம் நம்மளால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாதுல்ல. நான் இத்தனை வருஷம் அடித்த கண்ணீருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது ஐயோ தாங்க முடியாது. எங்க என்ன இந்த மைக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா வேற மைக் அல்லது இந்த மைக்கை ரெடி பண்ணிடலாம். ஆனால் நம்ம லைஃப் இல்லைன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஜபமெல்லாம் அர்த்தம் ஆயிட்டுன்னு வைங்களேன், செப்பனிடப்பட்ட ஜபம் ஆயிட்டுன்னா, அங்கே செப்பனிடப்பட்ட ஜபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரே தேவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. யாக்கோப ஒரு விசை கூட தொட அவன் ஒப்பு கொடுத்தான் பாருங்க, ஏசா மாறிட்டான். நமக்கு சிலது முடியாதுங்க. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, இயேசுவே சொல்லிட்டார்ல, அவருக்கு தெரியும். ஆனா அதை ஒத்துக்கணும். நம்ம முடியல ஆண்டவரே, இவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் முடியல ஆண்டவரே. ஆமே, கொஞ்சம் ஏன்னா ஸ்டேஜில் நின்று ப்ரீச் பண்றது இல்லை,
கொஞ்சம் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து நம்மளை காயப்படுத்தினாலே சிந்தைகள் மாறிடும். எவ்வளவு நம்ம ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் அப்படி போராட வேண்டியிருக்கும். சில நேரத்தில் மேடையில் நிற்கும் போது அந்த அந்த ஒரு நபரை நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன், அப்படியே மாம்சம் ஆவி அங்கே போராடிட்டு இருக்கும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு விடுதலையா ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல இப்படி ஒரு போராடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு அந்த நபர் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட காட்ட வேண்டி இருக்கும். ஆண்டவர் அமைதியா இருந்து செப்பனிடுப்பா. அதான் எலியா எல்லாரையும் கூட்டான். செப்பனிடப்பட்ட ஜெபம். மூன்றாவது உத்தரவாத ஜெபம். என்ன உத்தரவாத ஜெபம்? எலியா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு போனார், என் வாக்கின் படியே அன்றி மழை பெய்யாது. ஒரு சத்தியத்தை கேளுங்கள். சில சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை தான் உத்தரவாதம் எடுக்க வைக்கிறார் என்றால், அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 2 நபர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒபதியா, நன்மை செய்கிறவன். இன்னொன்று ஆகாப், தீமை செய்கிறவன். நன்மை செய்கிறவனுக்கும் மழை கர்த்தர் உங்க மூலமா தான் கொடுக்க விரும்புகிறார். தீமை செய்கிறவனுக்கும் மழையை கர்த்தர் உங்க மூலமா தான் கொடுக்க விரும்புகிறார். அதாவது நம்மளை துன்பப்படுத்துறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் ஆசீர்வாதமா கர்த்தர் நம்மை தான் வைத்திருப்பார். எலியாவே, இந்த ஆகாபுக்கும் மழை உன் மூலமா தான் வரணும். இந்த ஆகாபா தான் அவ்வளவு பிரச்சனை. ஆனா நீ ஜெபம் பண்ணாதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் 1 ராஜாக்கள் 18:1, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார் ஆண்டவர். அந்த ஆகாபுக்கா? எஸ், அவன் புல்லுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறான்பா. ராஜாவா இருந்தாலும் தேவ பிள்ளைய ஒருத்தன் கஷ்டப்படுத்தினதும் ராஜாவை புல்லுக்காக அலைய விட்டார். பாத்தீங்களா ஆண்டவர்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். புல்லு எங்கேயாவது அகப்படுமா பாருன்னு சொல்லி ஒபதியாவை ஒரு பக்கத்துல, இவன் இன்னொரு பக்கத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், எலியாவை நீ போய் உன்னை காண்பி அப்படின்னு. அலைகிறான் பாரு. எலியாவை அலைய விட்டாரா? இல்ல, காகத்தை தான் தேடி வர வைத்தா இருக்கிற இடத்துல. ஆனா ஆகாபு அலைய விட்டார். பாத்தீங்களா? ஆமே, நீங்க அவருக்கு முன்பாய் நிற்கிறவர்களானா உங்களுக்கு ரதம் இல்லாமல் இருக்கலாம், குதிரை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அலைந்து திரிய கர்த்தர் விடவே மாட்டார். ஆண்டவர் ஆகாபுக்கா அவன் மோசமான ஆண்டவர், வேண்டாம் ஆண்டவர், மழையை வேண்டாம் ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவருடைய சில அவர் பண்ண சில பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன ஆண்டவர் இது? ஆமென், க்ளோரி. ஆகாபுக்கும் மழை ஓ மூலமா தான் வரும். ஆண்டவரே, இந்த ஆகாபு இவ்வளவு பண்ணதுக்கு நீங்க அவனை அடிச்சிருக்கணுமா? உன் கையில நான் அவனுக்கான நன்மையை கொடுத்திருக்கிறேன். எலியாவே, எலியா உத்தரவாதம் எடுத்து போகிறான். ரதத்தில் இருந்த ஆகாவுக்கு கேட்காத இரைச்சல் எலியாவின் காதுகள்ல கேட்குது. அவன் உச்சியில ஏறுகிறான். தன் முழங்கால் தன் முட்டில படுமட்டும் தாழ்த்துகிறான். ஒரு விசை தாழ்த்தி ஜெபித்து வேலைக்காரன் சொல்றேன், ஏதாவது தெரியுதா பாரு. ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியாதது எழும்பி வர வேண்டியது தானே? இல்ல, உத்தரவாதம் உள்ள ஜெபம் என்ன தெரியுமா? அடையாளம் காண்பிக்கு வரைக்கும் அந்த ஜெபத்தை விடவே மாட்டான். அடையாளம் என்பது என்ன? ஒரு கையளவு மேகம். கேட்க வைக்கிறார், காண வைக்கிறார், சுதந்திரிக்க வைக்கிறார். உத்தரவாதம் உள்ள ஜெபம் உங்க குடும்பத்துக்காக, உங்க சபைக்காக. சபையை குறித்து ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை உணர்த்துவாருங்க. எதுக்கு தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள், பாதாள வாசல் இருக்கா, வாசல்கள் இருக்கா, அதன் அர்த்தம் என்ன? எப்பக்கத்திலும் நெருக்கத்தை கொடுக்க பிசாசானவன் முயற்சிப்பான், எப்பக்கத்திலும். ஆனா இது அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதுனால அது மேற்கொள்ளாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், அப்போ ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது. இதுக்கு அதனாலதான் எலியாவை பாத்தீங்களா, செப்பனிடும் போது பலிபீடம் அவன் மட்டும்தான் நிக்கிறான். ஆனா செப்பனிடும் போது எல்லாரும் வாங்கன்னு சொன்னதும் எல்லாரும் வந்துட்டாங்க.
எல்லாரும் என்னிடத்தில் வாங்க என்னதும் அதெல்லாம் வர முடியாது, நிக்கல. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் எலியா கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறான். எல்லாத்தையும் ஒன்றை கூட ரிஜெக்ட் பண்ணல. இதான் செப்பனிடப்பட்டவன். நம்முடைய இருதயம் செப்பனிடப்பட்டதா இருக்கும். உத்தரவாதம் எடுப்போம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்போம். உத்தரவாதம் எடுப்போம். யோசேப்பு உத்தரவாதம் எடுத்தான் அல்லவா? ராஜா கிட்ட பேசி, இவங்க தான் என்ன குழியில தூக்கி போட்டாங்க, இவங்களை அப்படியே செய்வோம்னு சொன்னாரா? இல்ல, இவர்கள் என்னுடைய சகோதரர், இவர்கள் கோஷே நாட்டில் குடியிருக்கட்டுமா? உத்தரவாதம் எடுக்கிறா. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நாமும் எலியாவை போல கருத்தான ஜெபம், செப்பனிடப்பட்ட ஜெபம், உத்தரவாதம் உள்ள ஜெபம் எடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கை தொடருமானால் நம்மை தேவன் எடுக்கும் ஒரு நாள் வரும். அன்று அதுவரை நாம் போர்த்திருந்த சால்வை எடுப்பதற்கான எலிசாக்களை கர்த்தர் இந்த பூமியிலே கொண்டு வந்து நிற்க வைப்பார். நம்முடைய ஓட்டம் பாதியிலே முடியவர் விட மாட்டார். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர், ஆமென், இந்த சபைக்கு மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமா இதை அங்கங்க இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும்